ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உறுதி. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் இரு கட்சியினரிடையே மோதல், அசம்பாவிதங்களை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு. புதுச்சேரி பாகூர் பகுதியில் வாக்குப்பதிவுக்கு முன்பாக பரிசு கூப்பன் விநியோகித்த ஆளும் கட்சியினர், எதிர்க்கட்சியினரிடம் சிக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி வாக்குச்சாவடி மையத்தில் புதிய முயற்சி, வாக்காளர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்ற ரோபோ. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருமான சிவா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் விதமாக மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் ஒன்று திரண்டு வாக்களித்து வருவதாக கூறிய அவர், நிச்சயம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாகவும் அக்கட்சியின் தலைவரும் அதையே வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயக உரிமையை காப்பதற்கு நாம் எல்லாம் வந்து 100% ஓட்டளிப்பை உறுதி செய்து வாக்களித்திருக்கின்றோம். புதுச்சேரியில் அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குரிமையை சரியான முறை பயன்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் 2 கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அசம்பாவிதங்களை தடுக்க அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9 காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. பல்வேறு தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவு செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் காலை முதலே பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் டிபிஆர் செல்வம் ஆகியோரின் ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடியில் திரண்டனர். அப்போது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது தொடர்பாகவும் வாக்குகளை கைச்சின்னம் மற்றும் தாமரை சின்னத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் இருதரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திருக்கனூர் அரசு பள்ளி வாக்குச்சாவடி பதற்றமாக காணப்படுவதால் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாகூர் பகுதியில் வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பாக வீடு வீடாக பரிசு கூப்பன் வழங்கிய நபர்கள் சிக்கிய நிலையில் பரிசு கூப்பன்களை சாலையில் வீசிவிட்டு தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9 காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டனர். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு ரொக்க பரிசு,
மளிகைப் பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாக்குப்பதிவிற்கு பின்பு வழங்கப்படும் என உறுதியளித்து டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அத்தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து அவர்களை விரட்டி பிடித்தபோது டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்ட என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர் டோக்கன்களை சாலையில் வீசி எறிந்துவிட்டு தப்பி சென்றனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பகுதி பதற்றமாக காணப்பட்டது. இந்நிலையில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வஉசி அரசு ஆண்கள் பள்ளியில் தனித்துவமாக அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ரோஜா பூ கொடுத்து ரோபோ வரவேற்றது வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே புதுச்சேரி தேர்தல் துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்தது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தியது. வாக்குச்சாவடி மையங்களில் பல்வேறு வித்தியாசமான யுக்திகளையும் புகுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. இந்த வாக்குச்சாவடியில் தென்னங்கூரைகளால் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. வாக்காளர்கள் அமர இருக்கைகளும் போடப்பட்டிருந்தன. மேலும் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக ரோபோ ஒன்றையும் தேர்தல் துறை ஏற்பாடு செய்திருந்தது. ஓட்டுச்சாவடிக்குள் நுழையும் வாக்காளர்களை அந்த ரோபோ ரோஜா பூ கொடுத்து வரவேற்றது. இதனால் வாக்காளர்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் பலர் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தேர்தலில் வாக்காளர்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் வாக்குப்பதிவை விழிப்புணர்வு கொண்ட விழாவாக மாற்றவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தகைய புதுமையான ஏற்பாடுகள் வாக்குச்சாவடிக்கு வருகை தரும் பொதுமக்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மடுகரை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்து தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை 7 மணி முதலே அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் தங்கள் வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கும் அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மடுகரை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் முத்திரையர் அரசு பள்ளியில் தமது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி, இண்டி கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் உற்சாகத்துடன் காத்திருந்து வாக்களித்தனர். இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் களம் காண்கிறார். அவர் முத்திரையர்பாளையத்தில் அமைந்துள்ள முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். வாக்காளர்களுக்கு முன்மாதிரியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கோரிமேடு அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் தமது முதல் வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக அவர் முதல் வாக்கை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். வாக்காளர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்குப்பதிவு செயல்முறை ஆகியவை சீராக நடைபெறுகின்றதா என ஆய்வு செய்தார். தொடர்ந்து தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவித்தார். தொடர்ந்து 7 மணியிலிருந்து நடைபெற்ற வாக்குப்பதிவில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதாக தெரிவித்த அவர், இந்த முறை 100% வாக்கு பதிவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்களின் செல்போன்களுக்கு டோக்கன் வழங்கி பாதுகாக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையங்களில் செல்போன்களை எடுத்துச் செல்ல வாக்காளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தேர்தல் செயல்முறை சீராகவும் ரகசிய வாக்குப்பதிவு உறுதியாகவும் நடைபெற இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை முன்னிட்டு வாக்குச்சாவடி வளாகங்களில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனிப்பட்ட பெட்டகங்கள் அமைக்கப்பட்டன. அதற்கென டோக்கன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அதிகாரிகள் வாக்காளர்களிடமிருந்து செல்போன்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்குகின்றனர். வாக்கு செலுத்திவிட்டு வெளியேறும்போது டோக்கனை வழங்கி செல்போன்களை மீண்டும் வாக்காளர்கள் பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் சிரமமின்றி வாக்களித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்தினருடன் சென்று தமது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரியின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவையொட்டி காலை முதலே அரசியல் கட்சியினர், வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இந்நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவர் தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் காலை 9 மணிக்கே தனது குடும்பத்தினருடன் வந்து தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். உப்பளம் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அன்பழகன் பாதார் சாஹிப் வீதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்களித்து தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 தொகுதிகள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் உப்பளம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் அன்பழகன் தொகுதிக்குட்பட்ட பாதார் சாஹிப் வீதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்களித்து தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதாக தெரிவித்தார். பல்வேறு மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதாக புகார் தெரிவித்துள்ள அவர், எந்திரங்கள் சரிபார்ப்புக்கு பின்னரே வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் இதனால் வாக்காளர்கள் காத்திருந்து வாக்களிக்காமல் திரும்பி செல்லும் சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், வாக்குச்சாவடிகளில் இயந்திரங்கள் தொடர்ந்து அவ்வப்போது பழுதாவதும் அதற்கான டெக்னீஷியனை வரவழைத்து 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த இயந்திரத்தை பழுது நீக்குவதுமாக இருந்தனர். நான் சார்ந்துள்ள உப்பளம் தொகுதியில் மட்டும் இதுவரை 8 வாக்குச்சாவடிகளில் இயந்திரம் பழுதாகி பேட்டரி வீக்காகி அதன் பிறகு தகவல் தெரிவிக்கப்பட்டு மறுபடியும் வரும்போது மக்கள் ஒரு சுணக்கத்துடன் வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்கிறது பார்த்துக்கிட்டு தேர்தல் துறையினுடைய கடமையாகும். இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் நல திட்டங்களை முறையாக செயல்படுத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அமைவதற்கான இது ஒரு வாய்ப்பு. இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது எங்களுடைய அணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ள கூட்டணி என்பது அது ஒரு அணியே இல்லை. ஏன்னா திமுக எதிர்த்து காங்கிரஸும், காங்கிரஸ் எதிர்த்து திமுகவும், 2 கட்சியும் எதிர்த்து கம்யூனிஸ்டும், இவங்க எல்லாரும் எதிர்த்து விடுதலை சிறுத்தையும் போட்டி போடும்போது இந்தியா கூட்டணி என்பது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் சிதறுண்டு போயிடுச்சு. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலையொட்டி ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் தேர்தல் துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி மையங்களை காரில் அமர்ந்தபடி பார்வையிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவ படையினர் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். அவர் திலாசுப்பேட்டை வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய பின்னர் ஒவ்வொரு தொகுதியாக வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களை காரில் அமர்ந்தபடி பார்வையிட்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக லாவண்யா களமிறங்குகிறார். அவர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் வாக்குச்சாவடி மையத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார். டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற கடலூர் புதுச்சேரி மாநில தலைவர் அமுதன் வளர்மதி புதுப்பாளையம் கணக்கு மற்றும் கருவூலகத்துறை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். புதுச்சேரியில் 15வது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடி மையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் உற்சாகத்துடன் வாக்களித்தனர். இதேபோல அரசியல் கட்சித் தலைவர்கள், கட்சி வேட்பாளர்கள் காலையிலேயே தங்களது வாக்கை பதிவு செய்தனர். இந்நிலையில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் அமுதன் வளர்மதி புதுப்பாளையம் பகுதியில் உள்ள கணக்கு மற்றும் கருவூலத்துறையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் தமது வாக்கை பதிவு செய்தார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,885 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,550 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.